தான் காட்டுறாங்க. அவ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அவ அண்ணன் கூட்டிட்டு வர எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கான்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் அவளுடைய ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கால் நடக்க முடியாத இழுத்துட்டு வந்துட்டு இருக்க. அவளை பாக்குற எல்லாருமே இந்த பொண்ணு தானே 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையால ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ. அதான் ஃபூ ஃபேமிலியோட ஃபூவோட தங்கச்சி கீழே இடிச்சு தள்ளி விட்டு அதுக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தவ தானே வந்துட்டாளா. இந்த பொண்ணு லின் ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு கூட இல்ல, ஃபேக் பொண்ணா, அடாப்டட் பொண்ணா அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குற அண்ணன்காரனுக்கு செம்ம கோவமா வருது. கொடுத்த ட்ரெஸ் போடாம இப்படி ஸ்கூல் ட்ரெஸ்ல வந்து இப்படி நம்மள அசிங்கப்படுத்துறாளேன்ட்டு அவளை வந்த வேகத்துல பிடிச்சு இடிச்சு தள்ளி விட்டுட்டு எதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்த, எல்லாரும் நீ ஸ்கூல் படிக்கக்குள்ளேயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இந்த கிராஜுவேஷன் பார்ட்டி ரொம்ப முக்கியமானது. வாங்க எவ்வளவு முக்கியமான ஒரு பொண்ணு அவளுடைய கிராஜுவேஷன் பார்ட்டில இப்படி வந்து எங்களை அசிங்கப்படுத்துறியா, ஒழுங்கா போயிட்டு உன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்ட்டு சத்தம் போட அவ எழுந்திருக்க முடியாத எழுந்திருச்சுட்டு என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்ல அதனாலதான் இந்த ட்ரெஸ்ல வந்துன்னு சொல்ல நான் ஏற்கனவே வாங்க கிட்ட சொல்லியிருந்தேன் அவளுடைய ட்ரெஸ் கொடுக்க சொல்லி, ஏன் உனக்கு அந்த ட்ரெஸ் போட்டுக்க முடியாதா அப்படின்ட்டு எல்லாம் திட்டுறதுக்கு இந்த வாங்க முன்னாடி வந்துட்டு அக்கா நான் கொடுத்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னா முதல்ல சொல்லிருக்கலாம்ல, என்னோட ட்ரெஸ் நான் கொடுத்துருப்பேன்ல, இப்படி ஸ்கூல் ட்ரெஸ்ல வந்து எல்லாரும் எம்பாரஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்களே, நான் வேணா இந்த ட்ரெஸ் மாத்திட்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் கொடுக்குறேன், நீங்க இதை போட்டுக்கிறீங்களா அப்படின்ட்டு அங்கே அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டுற மாதிரி போக அவளுடைய அண்ணன் இருந்துட்டு இது உன்னுடைய பார்ட்டி, இது உனக்காக நான் வாங்கி கொடுத்தது, எதுக்காக நீ அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ ஒரு வேலைக்காரி, இந்த வீட்டுல ஒரு அடாப்டட் சைல்டு தான், நீ உன்னால என் தங்கச்சியோட ட்ரெஸ் போட முடியாதா அப்படின்ட்டு எல்லாம் கேட்க அந்த நேரத்துல அவங்க அம்மா வந்துட்டு யாச்சும் அவளை விட்டுறான்ட்டு கையை எடுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவனை பத்தி நீ எதுவும் நினைக்காத, இன்னைக்கு பார்ட்டி இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு நிறைய பணக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, நீ இந்த மாதிரி வந்திருக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, நான் வேணா உனக்காக இன்னொரு புது ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா இப்பவே கொண்டு வந்து தரேன், அதை போட்டுக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்க. இவ கையை எடுத்து விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க.